and their students and achievers and the faculty members of various departments. We have gathered here for a wonderful session of induction day, first year induction day. இந்த கிங்ஸ் பொறியியல் கல்லூரிக்கு வருகை கொண்டிருந்த அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கிங்ஸ் பொறியியல் கல்லூரியின் சில முக்கியமான அம்சங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சுத்தமான காற்று, சுகாதாரமான வகுப்பறைகள் மற்றும் ஆய்வகங்கள், AICTE-யால் நிரந்தரமாக அனுமதிக்கப்பட்ட துறை சார்ந்த படிப்புகள், NAC தர கட்டுப்பாடு பெற்ற நிறுவனம்தான் உங்கள் கல்லூரி என்று பொறியியல் படிப்பிற்கான உங்களின் இக்கல்லூரி தேர்வு மிகச் சரியானது என்று நினைப்பதில் நீங்கள் பெருமை கொள்ளலாம். இதற்கு முத்தாய்ப்பாக நமது முன்னாள் மாணவர்களால் நம் கல்லூரி ஓர் அறிவு திருக்கோயில் என்று பறைசாற்றிய தருணம்தான் நாம் இன்றளவும் மிகப்பெரிய அங்கீகாரமாக பெருமிதமாக கொள்கிறோம். பொறியியல் துறையில் மட்டுமல்லாமல் கலை, அறிவியல், ஆன்மீகம், அரசியல், வரலாறு போன்ற எத்துறையை ஆராய்ந்து கற்றுடைய எண்ணிலடங்கா புத்தகங்கள் கொண்ட மிகச்சிறந்த நூலக வசதி கொண்டது நம் பொறியியல் கல்லூரி. விளையாட்டுத் துறையிலும் சாதனை படைக்க மின்னொலியிலும் விளையாடக்கூடிய மிகச்சிறந்த விளையாட்டு தளங்கள் அமைய பெற்ற நம் கல்லூரி அகில இந்திய அளவிற்கான போட்டிகளையும் நடத்துவதில் வெற்றி பெற்றிருக்கிறது. நமது மாணவர்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டா என்ற அளவீடுகள் மூலம் பொதுத்துறை வேலை வாய்ப்புகளையும் பெற்றுள்ளனர் என்று நினைப்பதில் நம் கல்லூரி பெருமை அடைகிறது. நம் கல்லூரி பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு துறையில் எண்ணற்ற கடின பயிற்சியினால் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் என்று கூறுகிற அந்த போட்டியில் வெற்றி பெற்று விப்ரோ, TCS, CBS, இன்ஃபோசிஸ், ராபர்ட் பாஷ், IBM போன்ற மிகச்சிறந்த நிறுவனங்களில் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளார்கள் என்று தெரிவிப்பதில் நாங்கள் கர்வம் அடைகிறோம். மேலும் நம் மாணவர்கள் கல்வியில் சாதனை புரிவதற்கு ஃபாரின் இண்டஸ்ட்ரியல் விசிட் என்ற அயல்நாட்டு நிறுவனங்களை பார்வையிடும் வாய்ப்புகள் உள்ளன. பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்டுக்கான கிங் ஆஃப் கிங்ஸ் அங்கீகாரம் உள்ளது. பல்கலைக்கழக தேர்வில் முதன்மை பெற்றதற்கான காசோலை அன்பளிப்பு மற்றும் கல்வி கட்டண சலுகை ஆகிய எங்கும் இல்லாத சிறந்த நடைமுறைகள் நமது கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் பின்பற்றப்படுகிறது. கல்லூரி படிப்பினை செவனை நிறைவேற்ற மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நம் கல்லூரியின் பொன்னேட்டிகளில் பதிவிடக்கூடிய ஆகச்சிறந்த நிகழ்வு என்று கூறலாம். ஒவ்வொரு மாணவரும் தங்களை மறந்து நெகிழும் எண்ணற்ற எண்ணங்களை மறக்கலாகாது. தன்னலம் கருதாமல் அனைத்து உயிர்களையும் பொறுமையாக சுமந்து கொண்டு தங்கள் குழந்தைகள் கல்வியின் உயரத்தை மட்டுமே தாரக மந்திரமாய் உச்சரிக்கும் பெற்றோர்களின் உணர்வினையும் எல்லையற்ற ஆனந்தத்தையும் அங்கீகரிக்கும் விதமாய் அவர்களின் திருக்கரங்களினாலே பட்டங்களை வழங்க அனுமதிக்கும் நம் பாரதத்தின் முன் மாதிரியாக விளங்கும் ஒரே கல்லூரி நம் கிங்ஸ் பொறியியல் கல்லூரி என்று கூறுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். கல்வி என்பது வளமே, கற்றல் என்பது சுகமே. கல்வி என்பது அல்ல அல்ல குறையாத அமுது சுரமே. எத்தகைய கல்வி தன்னம்பிக்கை தந்து ஒருவரை தனது சொந்த கால்களில் நிற்கும்படி செய்கிறதோ அதுதான் உண்மையான கல்வியாகும் என்ற விவேகானந்தரின் வீர முழக்கம் நம்மில் இருப்பதை இளைஞர்கள் உணர வேண்டும். கற்பித்தலும் இனிது, கற்றலும் இனிது என்ற ஒரே சிந்தனை புரட்சியை உருவாக்கும் நாள்தான் இது என்று முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான துவக்க விழாவை எடுத்துச் செல்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பை ஆதாரமாய், உழைப்பை உரமாய், உண்மையை உயர்வாய், நேர்மையை நெறியாய், நம்பிக்கையை நடைமுறையாய், மனித நேயத்தை குறிக்கோளாய் வளர்க்கும் நம் கல்வியை தரும் எங்கள் கல்லூரிக்கு வருகை தரும் உங்களை வரவேற்பதில் பெருமை அடைகிறோம். அனுபவம் மிக்க ஆராய்ச்சியாளர்களின் அனுபவமும் பிசகாது நம் கல்வி போதிக்கும் அறிவந்த ஆசிரியர்களின் கட்டமைப்பு தான் நம் கல்லூரி. தெளிவான சிந்தனையோடு நீ நடந்தால் தெளிவான கல்வி செல்வம் உன்னருகில். வாருங்கள் இளம் தளிர்களை வாஞ்சையுடன் காத்திருக்கிறோம். இம்முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான துவக்க விழாவிற்கு தமிழ்தாய் வாழ்த்துகள் இனிதே துவங்குவோம்.
to mark this wonderful session by illuminating the lamp. ஏழ்மிகு மாணவர்களே, ஏக்கத்துடன் எதிர்பார்க்கிறது உலகம் உங்களை. புதுமை படைக்க புத்துயிர் பெற்று வாருங்கள். ஆராய்ச்சிகளில் ஆனந்தம் கொள்ளுங்கள். உங்கள் எண்ணத்திற்கும் திண்ணத்திற்கும் மெல்ல முற்பாதைகளா மலர்பாதைகளா முடிவு உங்கள் கையில். அயராமல் நீ உழைத்தால் உலகாலும் அரசனாகலாம் நீ. விழித்துக்கொள், புறப்படு நல் விடியலை நோக்கி. விமர்சனங்களை புறந்தள்ளி விஞ்ஞான வித்தகர் கட்டிடவா. மெய்ஞானம் உணர்ந்து நல் விரைகளாய் வாவென்று வரவேற்க வாஞ்சையுடன் வரவேற்கிறோம் நமது கல்லூரியின் முதலாம் ஆண்டு துறை தலைவர் டாக்டர் வி சுரேஷ்குமார் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதலில் வரவேற்பு உரைக்கு முதலாக இந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் தலை சிறந்த பொறியியல் கல்லூரியாம் எம் கல்லூரி கிங்ஸ் பொறியியல் கல்லூரியை பிஇ பட்டப்படிப்பு சேர்ந்தமைக்காக மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எங்கள் ஆசிரியர்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்புரை. இந்த 21ஆம் ஆண்டு முதலாம் ஆண்டு வகுப்புகள் துவக்க விழாவிற்கு சென்னையிலிருந்து நம் கல்லூரிக்கு வந்து உங்களிடையே துவக்க உரை ஆற்ற இருந்த என் கல்லூரியின் CFO மேடம் ஸ்ரீமதி ஷர்மிளா ராஜா மேடம் அவர்களை வருக வருக என ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சார்பாக வரவேற்பதை. இந்த முதலாம் ஆண்டு மாணவர்கள் வகுப்புகள் துவக்க விழாவிலே சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் என் கல்லூரியின் செயலர் திரு முனைவர் ஆர் ராஜேந்திரன் சார் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இங்கு அமர்ந்திருக்கும் துறை தலைவர்களை உங்களிடத்தில் அறிமுகப்படுத்திவிட்டு உங்களிடையே சிறப்புரையாற்ற வந்திருக்கும் என் கல்லூரியின் முதல்வர் முனைவர் அற்புத விஜயேஸ்வரி மேடம் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இக்கல்லூரி செவ்வழி சிறந்த பணியாற்றிட ஒத்துழைப்பு நல்கி பணியாற்றும் துறை தலைவர்கள், பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் பேராசிரியர் அல்லாத ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடைசியாக முதலாம் ஆண்டு மாணவர்கள் பல கனவுகளோடு இங்கு அமர்ந்திருக்கும் எங்கள் முதலாம் ஆண்டு மாணவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு மாணவர்களே, இது போட்டியாளர்களின் உலகம். உங்கள் ஒவ்வொரு அசைவிலும் கவனம் தேவை. இங்கே உங்கள் தோல்விக்கான இலக்கங்கள் தேவைப்படாது. எது தேவை? கல்வியா அனுபவமா என்ற கேள்விக்கு வெற்றியாளர்களின் பதில் இரண்டுமாகத்தான் இருக்கும். உன் புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் உன் வேலைக்கான உத்திரவாதம் இருக்கிறது. அதுபோல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உன் வாழ்க்கைக்கான விழாத்தால் முடிந்திருக்கிறது. விடை கண்டுபிடித்து விட்டால் உன் கனவுகள் நிஜமாகும் என்று சிறப்புரையாற்ற இங்கே நமது கல்லூரி முதல்வர் டாக்டர் ஜே அற்புத விஜயேஸ்வரி அவர்களை வரவேற்கிறோம். எண்ணென்ப ஏனை எடுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழ் உயிர். அதிகாரம் கல்வி,
குறள் எண் 392. எண் என்று சொல்லப்படும் கணித நூல் அறிவும், எழுத்து என்று சொல்லப்படும் இலக்கண இலக்கிய அறிவும் உலகில் வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை. Good morning and a very warm welcome to you all. King's is delighted to welcome its 21st academic year students. It is a day to evoke the noble vision of our founder and chairman. On this occasion, I am honored and privileged to welcome our most respected Secretary Sir, Dr. R. Rajendran, industrious working hands, our HODs, faculty members, non-teaching staff members. At this moment, I take immense pleasure in congratulating our new entrants for choosing King's and extend a very warm welcome to our first year students. Degree is not just about learning, it goes along with virtues. Both of them, degree as well as virtues, will make you sought after. With a strong focus and target for academics, we believe in the concept of holistic education and strive to achieve its goal of preparing students to meet the challenges that the students face in the current highly competitive world. With this belief, our efforts are in direction to provide education that focuses on the overall development of our students. Guided by this principle, we prepare our students not only for academic success but also for life. At this juncture, I would like to highlight the strategies and regular academic practices at King's to our new entrants. Curriculum implementation practices. Undergraduate engineering program duration comprises of 4 years of study period with semester structure. Curriculum includes 8 semester duration with 6 theory courses and 2 or 3 laboratory courses per semester on average. Semester-wise course delivery is scrupulously planned for its implementation. Curriculum realization is made effectively by competent faculty members imbibing interactive student-centered learning. Every class will be with students varying in potential and exposure. But our academic practices provide support to all categories of students. Entry-level analysis of learners' knowledge in English, mathematics, and basic sciences, and subsequent analysis on student performance in internal assessment, university examinations at all stages of the program period is utilized for improvement of the students. ICT-enabled teaching and learning process and practices focus towards enhancing skills, knowledge, and attitude. Periodical evaluation and follow-up for improvement are some of the strategies being followed for strengthening students' academic performance and technical skills. Learning materials like question bank, lab manual, e-material for courses are prepared by course in charges and distributed to students during semester commencement. Solved university question papers, course material, solved application-oriented questions serve as complete resource for preparation. In fact, our learning materials are referred and used by other college students and faculty members too. System of transparent and rigorous examination evaluates students' progression. In addition to 3 continuous assessment tests, week tests and class tests are conducted periodically. Suitable remedial measures are planned to support students who need additional support in academics. Our current first year students will be undergoing Regulations 2021 new curriculum of Anna University with inclusion of recent technologies into curriculum. Value addition initiatives. Regular skill enrichment practices widen career opportunities and help to build competent engineers.
Our college values continuing education and constantly encourages the departments to organize various academic programs, stimulating the talents of our students and enhancing the essential skills for a professional student. Calendar pool activities are organized during the year. Bridge courses, refresher courses, orientation sessions, workshops, seminars are organized periodically. Our regular timetable includes hours for SWAYAM NPTEL courses, which are mandated for all our students, certification on various recent trends through these MOOC courses. Second year to final year students are given minimum 30 hours of training per year in soft skill and aptitude skill training by Training and Placement Department. Semester-wise training module enhances employability skills of our students. Custom designed value-added courses during third year provides training on recent technologies. These courses are beyond the credit and are approved courses of Anna University. These courses are designed by our internal faculty and is included in end semester certificates. So far, 5 courses designed by our faculty members are approved by Anna University and listed in Anna University website as approved value-added courses list. Refresher courses are also organized periodically. Gate and competitive exam coaching slots are included during third year study period. With valid gate score, engineers are eligible to appear for public sector industry openings. Universal Human Values course is offered during first year study period that imbibes human values and its importance among our students. AICTE has mandated student induction program imparting proficiency skills, literary activities, expert sessions, physical activities, industrial visits for new entrants. Our first year students will be undergoing student induction program with series of activities for the next 2 weeks as recommended by AICTE and Anna University. We are happy to share that we are academic partner of IIT Bombay. All our students undergo spoken tutorial workshops for chosen title every semester and gain certification for the courses. Academic linkages and collaborations. We are extremely happy to share that we have signed MOU with Kirilov Institute of Technology, Cambodia as a part of our academic association in the year 2021. Our team has contributed towards curriculum design for software engineering course and CSE faculty is handling Java course through online mode for KT students of Cambodia. Our college is linked under Hub and Spoke System, Margadarshan scheme of AICTE. NIT Trichy is our mentor institute which is guiding and dispersing knowledge and encouraging best practice. We have signed MOU with Tidixia, Trichy, Siemens Center of Excellence, NIT Tiruchirappalli, 3 Dots Innovation Tanjavur, HireMe Bangalore during last 2 years. Reorienting underprivileged students with better employment opportunities, skill and personality development center is established with grant in aid of rupees 24 lakhs from AICTE. The program advisory committee of every department comprises of academic and industry experts and is constituted with the goal of incorporating necessary components in the curriculum implementation, program assessment, quality improvement and overall development of the department. Right from first year till final year study period, students are mandated to undergo industrial training at various stages in the form of internships, in-house training, domain-specific industries visit during project period to gain industrial exposure. Research and development activities, instilling critical thinking, creativity and innovation among our students. Research and development wing of our institute takes various initiatives. Students are encouraged and guided to involve in project works addressing solutions to various societal issues. Student projects
were submitted for Smart India Hackathon event every year. Student projects were shortlisted to regional level rounds at Vishwakarma Award for Innovation organized by AICTE. Students' project works have won awards from TNSCST and other national state level project contests. Student works are guided for publication at journal, conference proceedings, etc. Students are also motivated to undergo various in-house project works. Student association, clubs and societies are kings. Institutions committed to encourage student participation in co-curricular and extracurricular activities with the aim of improving traits required for becoming successful professional. Students are encouraged to enroll into student association, professional societies and various clubs. Students are given opportunity to participate and organize various events through these clubs and societies. Fine Arts Association and Department of English organizes cultural program, quiz, debate and discussions tapping the students' skills and help them to exhibit their talents. Intra-collegiate cultural festival Sangama is organized exhibiting students' talents. Vibrant Physical Education Department provides sport-wise expert training to the students. Students have proven their talents by achieving remarkable accomplishments like zonal, interzonal, ties, awards in addition to mega sports events organized at other reputed institutions and organizations. A well-equipped gymnasium, Fine Arts Association, Yoga Club and Tamil Mantram provides recreational and therapeutic outlet to the students. A calendar of events that comprises of Sports Day, College Day, Farewell Day and Women's Day helps students to showcase their talents. Besides this, electrician, essay writing, photography, paper presentations, treasure hunts, group discussions, quiz competitions, project expo, dance charrettes, mind shows are also conducted by clubs and student associations. Apart from sports and cultural activities, the institution inculcates values and ethics among student community and instills the societal responsibility in the young minds through National Service Scheme, NSS, Youth Red Cross, YRC, Red Ribbon Club, RRC, and NCC. Entrepreneurship Development Cell, EDC, of the institution takes initiatives to promote and create confidence among students to become entrepreneurs. Entrepreneurship Awareness Camp is organized every year to enlighten students. To instill culture of creativity and scientific temper, Institution Innovation Council was established as per the norms of Innovation Cell, Ministry of HRD. We are awarded 2.5 stars out of 5 for our efforts all over India. Our alumni visits our campus regularly and interact with juniors. KC alumnus also network with industries and provide career guidance to our students. Distinctive practices at King's. Cash award for students securing Anna University rank. Our 2021 passed out CSC student Ms. E. Jivita is expected to secure top 5 Anna University rank for the batch 2021. Ms. S. Saranya of MECSC 2020 batch secured Anna University 12th rank. Congratulations to her. Happy to share that our students are securing Anna University rank consistently, proving our academic excellence. K.S. Guru Karthik of our Civil Engineering 2021 passed out batch qualified in Gate 21. Hearty congratulations to him. Best Outgoing Award, named as King of Kings, encourages students' participation in co-curricular and extracurricular activities. E. Jivita of CSC bagged the award for 2021 batch. Congratulations. Foreign industrial visit. Top from every batch is sponsored 3 days industrial visit to foreign industries. Best Department Award title crown to the department every academic year ignites students and faculty participation in various events. Department of Training and Placement
provides structured training on employability skills. Industries are invited to offer on-campus placement drive and offers to our students. We are able to place consistent 75% of placement to our students. We are extremely happy to share that our students are working at TCS, Infosys, Wipro and other leading MNCs and other companies. It is a proud and happy moment to share that 4 of our current final year CSE students are selected by TCS. Hearty congratulations to TCS recruited students 2021. I am confident that our 2021-22 batch entrance, first year entrance, will be part of our future academic accomplishments. Kings, with the support of our dear students and parents, will stimulate building engineers and produce responsible engineers to serve our mother nation. The goal of education is not to increase the amount of knowledge, but to create the possibilities for a child to invent and discover, to create men who are capable of doing new things. We at Kings are confident and happy that we create such opportunities to our dear students. Wishing all our dear first year students a successful, joyful learning experience at Kings. Dear students, at this happiest occasion, I am very happy to introduce our department HODs to you. HOD of Science and Humanities Department and first year HOD, Dr. V. Suresh Kumar. Head of the Department of Civil Engineering, Ms. R. Revati. HOD of CNC Department, Dr. S.M. Uma. HOD of EC Department, Ms. N. Mangair Darsi. HOD of EEE Department, Dr. A. Albert Martin Ruben. HOD of Mechanical Department, Dr. T. Pushparaj. Thank you all. Thank you, madam. பள்ளி பருவத்து பட்டாம்பூச்சிகள் வானுயர பறக்க ஆசைப்படலாமா? முடியும் என்று நீ நினைத்தால் வாரவில்லை கூட வளைத்து விடலாம். சந்தேகம் வேண்டாம், உன் சிந்தனைகளை செதுக்கி சிகரத்தை தொட்டு விடலாம். மயக்கும் மாயைகளை மண்டியிடச் செய்ய உன் மனதிற்கு கடிவாளம் போட்டுக்கொள். வெற்றி சிகரத்தின் முதற்படி இதோ உன்னோடு நம்பிக்கையுடன் பயணியுங்கள். நாளைய உலகம் உன் வசமாகட்டும். நானும் படித்தேன் என்றால் உனக்கு நாற்காலி கூட கிடைக்காது. நன்றாக படி, ஆழ்ந்து படி, ஆராய்ந்து படி, அனுபவித்து படித்தால் நாம் திசையின் உனக்கானது. உன் வாழ்க்கை என்ற புத்தகத்திற்கு முன்னுரை எழுத காத்திருக்கிறது நம் கல்லூரி. சாதனையில் முத்திரையிட்டு சரித்திரம் படைக்க வாரி என்று இக்கல்வி சோலைக்கு உங்களை வரவேற்று துவக்க விழா உரையாற்ற நமது கல்லூரி செயலாளர் முனைவர் ஒரு ராசங்கர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ரெண்டாயிரத்தி 21-22 கல்வியாண்டில் முதலாண்டில் அடியெடுத்து வைக்கிற மாணவர்களை வரவேற்கிற இந்த நிகழ்வில் ஒரு அற்புதமான உரையினை ஆற்றி அமர்ந்திருக்கிற கிங்ஸ் பொறியியல் கல்லூரியினுடைய போற்றுதலுக்குரிய முதல்வர் அவர்களே, மகளிர் கல்வியிலும் ராஜ் கல்வி அறக்கட்டளை முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது என்பதற்கு அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கிற குயின்ஸ் கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியினுடைய பாராட்டுதலுக்குரிய முதல்வர் அவர்களே, பொறியியல் கல்லூரியினுடைய பல்வேறு துறைகளினுடைய தலைவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் அல்லா பணியாளர்களே, வருகையில் இருந்திருக்கிற சிறப்பு மிக்க பெற்றோர்களே, அன்பிற்கும் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ராஜ் கல்வி அறக்கட்டளை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கிற கிங்ஸ் பொறியியல் கல்லூரியை தேர்வு செய்து
இந்த கல்வியாண்டை அடியெடுத்து வைத்து 4 ஆண்டுகளும் வெற்றிகரமாக முடித்து செல்வோம் என்கிற நம்பிக்கையோடு வருகிறந்திருக்கிற உங்களை நிர்வாகத்தினுடைய சார்பிலும் கல்வி சார்ந்த சான்றோர்களுடைய சார்பிலும் வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக கல்லூரிகளை தேர்வு செய்கிற பொழுது பல விஷயங்கள் நம்முடைய மனதிலே ஓடும். அப்படி கல்லூரியை தேர்வு செய்கிற பொழுது எந்த செய்தி முன்னால் என்றாலும் கூட ஒரு கல்லூரியுடைய தரம் கல்வியை வழங்குவதில், கற்றலை நமக்கு கற்றுத் தருவதில் ஒரு கல்லூரி எப்படி முன்னிலை வைக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான அம்சமாக கருதப்பட வேண்டும். அப்படி கருதி இந்த பகுதியிலே தலை சிறந்த கல்லூரியாக இருக்கிற கிங்ஸ் பொறியியல் கல்லூரியை தேர்வு செய்த உங்களை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். உங்களுடைய நம்பிக்கையை நிறைவேற்றுவதற்கான எல்லா விதமான ஒத்துழைப்பையும் நிர்வாகம் தரும் என்பதையும், எந்த நம்பிக்கையோடு இங்கே வருகிறீர்களோ, எந்த நம்பிக்கையோடு உங்களுடைய பெற்றோர்கள் இங்கே சேர்க்கையை செய்து கொடுத்திருக்கிறார்களோ, அந்த நம்பிக்கையை நாங்கள் நம்புகிற தகுதி வாய்ந்த திறமைமிக்க எங்களுடைய பேராசிரியர்களும் நிறைவேற்றி தருவார்கள் என்கிற அந்த உறுதியையும் உங்களுக்கு நான் வழங்குகிறேன். இந்த கல்வியாண்டில் 440 பொறியியல் கல்லூரிகள் தேர்வு செய்ய வேண்டிய இடத்தில் நீங்கள் அந்த 440 கிங்ஸ் பொறியியல் கல்லூரியை தேர்வு செய்திருக்கிறீர்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அதிலும் கூட நாங்கள் 182வது இடத்தில் இருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட 440 182 என்பது எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்தாலும், எங்களுக்கு முன்னால் இருக்கிறவர்களையும் நாங்கள் பார்ப்போம். இன்னும் இந்த 182 குறைப்பிப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் யோசிப்போம். அப்படி நாங்கள் யோசிக்கிற பொழுது, நாங்கள் அந்த சிந்தனையை கையிலே எடுக்கிற பொழுது அது உங்களுக்கு நன்மையாகத்தான் முடியும். நாங்கள் எங்களை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற பொழுது அது உங்களுக்கு நன்மை தருகிற ஒன்றாகத்தான் இருக்கும். முதல்வர் அவர்கள் இந்த கல்லூரியிலே இருக்கிற வசதிகள், எப்படி பாடம் நடத்தப்படுகிறது, எப்படி பாடம் திட்டமிடப்படுகிறது என்பதை எல்லாம் சொன்னார்கள். மாணவர்களுக்கு கூட ஒரு அச்சம் வரும், என்ன நிரம்ப போனால் படிக்க சொல்வார்கள் போல் இருக்கிறது என்று தோன்றும். ஏனென்றால் இப்பொழுது பல கல்லூரிகள் சேர்க்கிற பொழுது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், கல்லூரிக்கே வர வேண்டாம், நீங்கள் சேர்ந்து விட்டால் போதும் என்று சொல்கிற கல்லூரிகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் கிங்ஸ் பொறியியல் கல்லூரி எந்த இடத்திலும் சிறிதளவு கூட தன்னுடைய தரத்தை குறைத்துக் கொண்டு மாணவர்களை ஏதோ ஒன்று சொல்லி சேர்க்க வேண்டும் என்று இன்றளவும் நினைக்காத ஒரு கல்லூரி கிங்ஸ் பொறியியல் கல்லூரி. எங்களிடம் இருக்கிற தரத்தை சொல்கிறோம், எங்களிடம் இருக்கிற வசதிகளை சொல்கிறோம், எங்கள் ஆசிரியர்கள் தருகிற நம்பிக்கையை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம். இவைகளை எல்லாம் அடிப்படையாக வைத்துத்தான் நாங்கள் சேர்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கல்வியாண்டில் 95,069 மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரியினுடைய அதனுடைய சேர்க்கை குறைந்து வருகிற அந்த காட்சியை பார்த்தோம். 2018-19 59 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருந்தன. அதில் இருந்த காலி இடங்கள் என்பது சேர்க்க வேண்டிய மொத்த எண்ணிக்கை 1,78,000 இருந்தது. ஆனால் சேர்ந்தவர்கள் 71,900 பேர் தான் சேர்ந்தார்கள். 18-19 19-20 509 கல்லூரியாக இருந்தது, 479 கல்லூரியாக குறைந்தது. அப்பொழுது சேர்க்க வேண்டிய எண்ணிக்கை 1,72,940 இருந்தது. சேர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை 83,396 இருந்தது. 2020-21 நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். நான் இந்த புள்ளிவிவரத்தை ஏன் தருகிறேன் என்று சொன்னால், மொத்த கல்லூரிகளின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு குறைந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். 461 கல்லூரிகள் தான் போட்டியிலே இருந்தன. 1,63,154 இடங்கள் சேர்க்க வேண்டும் என்கிற சூழ்நிலை. ஆனால் சேர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை 69,752 தான். இந்த ஆண்டுதான் 21-22 440 கல்லூரிகள்
சேர்க்க வேண்டிய அந்த போட்டியிலே இருந்தன. அது சேர்க்கப்பட வேண்டிய இடங்கள் 1,51,870. சேர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை 95,069. இந்த ஆண்டு மட்டும் அதிகமாக சேர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை 25,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் அதிகமாக சேர்ந்திருக்கிறார்கள். பொறியியல் பாடத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள். ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன், 509 440 இருக்கிறது. 440 நாளைக்கு 300 ஆகலாம், 200 ஆகலாம், 100 ஆகலாம். ஆனால் 100 ஆனாலும் கூட அன்றைக்கு இந்த போட்டியிலே கிங்ஸ் பொறியியல் கல்லூரி நிறைவேறும் என்பதுதான் உண்மை. இந்த கல்லூரிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு குறைந்து கொண்டு வந்தாலும் அந்த போட்டியிடுகிற இடத்தில், மாணவர்களை சேர்க்கிற இடத்தில் கிங்ஸ் பொறியியல் கல்லூரி நிற்கும். இந்த ஆண்டு 16 கல்லூரிகள் மட்டும்தான் 100% மாணவர் சேர்க்கையோடு இருக்கின்றன. இதே நிலைமை சென்ற ஆண்டு 13 கல்லூரிகள் தான் 100% இருந்தன. அதை போல 113 கல்லூரிகளில் 80% மாணவர்கள் சேர்க்கை தான் நடந்திருக்கிறது. வேடிக்கை தெரியுமா? இந்த ஆண்டு 6 கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையே இல்லை. இந்த 440 இந்த 6ஐ அடுத்த ஆண்டு குறைத்து விடலாம், கண்கூடாக தெரிகிற ஒன்று. ஆனால் இப்பொழுது மீண்டும் சொல்கிறேன், எந்த நாளிலும் எந்த சூழலிலும் தன்னுடைய தரத்தையும் குறைத்துக் கொள்ளாமல் தன்னுடைய தகுதியை மட்டுமே வளர்த்துக் கொண்டு இந்த போட்டி உலகத்தில் கிங்ஸ் பொறியியல் கல்லூரி முன்னிலையிலே இருக்கும் என்பதையும், அந்த கல்லூரியில் தான் நீங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் நெஞ்சார மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலை நிலவுகிறது என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்பொழுது கல்வியாளர்களை கேட்கிறார்கள், 25,000 மாணவர்கள் பொறியியல் கல்லூரியிலே சேர்க்கை அதிகரித்ததற்கு காரணம் என்ன என்று கேட்கிறார்கள். பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. அரசு அறிவித்த அரசு பள்ளி மாணவர்களுக்கான சலுகை 7.5% என்கிற சூழலை உருவாக்கி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படி சேர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை 7,500க்கு மேல் சேர்ந்திருக்கிறதாக புள்ளி விவரம் தருகிறது. அதே நேரத்தில் இந்த கொரோனா பாதிப்புக்கு பிறகு மதிப்பெண் பெற்றவர்கள் 500க்கு மேல் மதிப்பெண் பெற்றவர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்திருக்கிறது. இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டு போகிறார்கள். ஆனால் எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான செய்தி என்ன என்று சொன்னால், இந்த கணினி சார்ந்த அந்த துறையிலே இருக்கிற வேலை வாய்ப்பு என்பது பெருகி இருக்கிறது. பெருகுவதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக தெரிகின்றன. எனவேதான் மாணவர்கள் இங்கு நோக்கி வருகிறார்கள் என்கிற கல்வியாளர்கள் சொல்கிறார்கள். இன்றைக்கு நான் சொல்கிறேன், நீங்க சார்ந்திருக்கிற கணினி சார்ந்த அந்த துறையிலே இருக்கிறவர்களுக்கு நிரம்ப வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அதே போல கொரோனா காலத்தில் பல துறைகளில் ஆட்குறைப்பு நடந்தது. ஆனால் குறைவான ஆட்குறைப்பு நடந்த துறை எது என்று சொன்னால் கணினி சார்ந்த துறைகளில் தான் குறைவான ஆட்குறைப்பு நடந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஒரு வசதி தந்தார்கள். என்ன? ஒர்க் அட் ஹோம் என்று சொன்னார்கள். ரொம்ப வசதியாக போனது. சம்பளமும் வருகிறது, வீட்டு சாப்பாடு கிடைக்கிறது, வீட்டு உறுப்பினர்களோடு கலந்து பேசுகிறார்கள், எல்லா விதமான மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, மாணவ செல்வங்களை ஒன்றை மறந்து விடாதீர்கள். இது ஏதோ கணினி சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல. என்னுடைய பேராசிரியருடைய மகன் படித்தது மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஆனால் இன்று அவர் மிகப்பெரிய அளவிலே உயர்ந்திருக்கிற இடம் எது என்று சொன்னார், கணினி சார்ந்த துறையிலே அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதை போல என்னுடைய நண்பர் படித்த துறை வேறு, நண்பருடைய மகன் படித்த துறை வேறு, ஆனால் அவர் கணினி துறையிலே தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார். எனவே எல்லா இடங்களிலும் இந்த வளர்ந்து வருகிற தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்களை மாற்றிக் கொள்வதற்கான அந்த சூழலை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது பெருகி வருகிறது. தொழில்நுட்ப அறிவு என்பது தேவை. சாதாரண மனிதனுக்கு கூட அது தேவை. படிக்கிற மாணவ செல்வங்கள் அந்த தொழில்நுட்ப அறிவினுடைய தேவையை உணர்ந்து பார்த்து நீங்கள் உங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி வளர்த்துக் கொள்கிற பொழுது இந்த கிங்ஸ் பொறியியல் கல்லூரி நீங்கள் வளர்த்துக் கொள்வதற்கான சூழலை நல்ல முறையிலே உங்களுக்கு தரும். அற்புதமான திட்டங்களை எல்லாம் சொன்னார்கள். வெளிநாட்டு நிறுவனங்களோடு எப்படி புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் என்பதை சொன்னார்கள். அவையெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு பயன்படும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். பல்வேறு விதமான அமைப்புகள் உங்களுடைய வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றன. சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பயன்படுத்திக் கொள்கிறவர்கள் தான் வெற்றி பெற முடியும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. உலகத்தில் விடாமுயற்சியில் தன்னம்பிக்கை உடையவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நீங்கள் ஏதோ படித்தோம், வந்தோம், போனோம் என்று
வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்கிற உணர்வை நீங்கள் பெறுகிற பொழுது உங்கள் பின்னால் உங்களுக்கு துணையாக கிங்ஸ் பொறியியல் கல்லூரி நிற்கும். எங்களால் அந்த உறுதியைத்தான் உங்களுக்கு தர முடியும். நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பட்டாம்பூச்சி தன் சிறகை விரிப்பதற்காக தனது கூட்டுடன் பெரும் போராட்டமே நடந்ததற்கு பிறகுதான் அது பறக்க தொடங்குகிறது. பறக்கிற பொழுது பார்க்கிறோம், பட்டாம்பூச்சி பறக்கிற அழகை பார்க்கிறோம். ஆனால் அந்த கூட்டுடன் அது நடத்துகிற போர் இருக்கிறது அல்லவா, அதை உடைத்துக் கொண்டு வருவதற்காக எடுத்துக்கொள்கிற முயற்சி இருக்கிறது அல்லவா, அதை நீங்கள் நினைத்து பார்த்தால் வாழ்க்கையினுடைய வெற்றி எங்கே என்பது தெரியும். அருமை மாணவ செல்வங்களே, அன்பான வேண்டுகோள், அதிகாலையிலே எழுங்கள். காலையில் எழுகிற வழக்கத்தை, அந்த பழக்கத்தை நீங்கள் வழக்கமாக கொள்ளுங்கள். நீங்கள் அதிகாலையிலே எழுந்து பேஸ்புக்கில் அமராதீர்கள், வாட்ஸ்அப்பில் நேரம் கடத்தாதீர்கள். அன்றைய வேலையை திட்டமிடுங்கள். இரவுக்குள் திட்டமிட்ட வேலையை முடியுங்கள். நிச்சயமாக நீங்கள் உயர்வை காண்பீர்கள். உங்களுடைய நேரம் எதிலே போகிறது என்பதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். வாட்ஸ்அப் பார்க்கிறீர்கள், பேஸ்புக் பார்க்கிறீர்கள், அதற்கு பதில் சொல்கிறீர்கள். இன்னும் சொல்ல போனால் காலையிலே எழுந்தவுடன் நீங்கள் குட் மார்னிங் சொல்வதிலேயே பல நேரம் போகிறது. உங்களுடைய நேரம் மட்டுமல்ல, அதை பிரித்து பார்க்கிறவரும் குட் மார்னிங் தான் பார்க்கிறார். காலை வணக்கம் என்று வருகிறது. எனவேதான் அந்த கவிஞன் சொன்னான், பேஸ்புக்கில் அமராதீர்கள், நேரத்தை கடத்தாதீர்கள், உங்களுடைய நேரத்தை திட்டமிடுங்கள், அன்றைய வேலையை அன்றைய முடியுங்கள் என்று சொன்னார். உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக் கொள்ளும் தடைகளை உடைத்தெறியுங்கள் என்று சொன்னார். நீங்களாகவே உங்களுக்கு என்று சொல்லி சில தடைகளை உருவாக்கிக் கொள்கிறீர்கள். அந்த தடைகளை எல்லாம் உடைத்தெறியுங்கள் என்று சொன்னார். எல்லாம் முடியும் எனும் நேர்மறை சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள். இன்றைய இளைஞர்களுக்கு நேர்மறை சிந்தனை என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. தன்னால் முடியும், சாதிக்க முடியும் என்கிற நம்பிக்கை தான் உங்களை உயர்த்தி காட்ட முடியும். என்ன செய்ய வேண்டும் என்பதில் உறுதியும், எப்படி செய்ய வேண்டும் என்பதில் விடாமுயற்சியும் அவசியம் என்பதை உணருங்கள். நீங்கள் ஒன்றை மறந்து விடாதீர்கள், முள்ளும் மலரும் நிறைந்ததுதான் பாறை. மயங்கி நின்றால் பயணம் இல்லை, தள்ளி போட்டால் தேங்கி போகும், தொடர்ந்து முயன்றால் தோல்வி இல்லை. இதை நெஞ்சிலே நிறுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மண்ணின் மைந்தன், அந்த மரபினுடைய மைந்தன் முத்தையா சொல்லுவார், முடியாது என்னும் முனகல் குரலை நல்லா கவனிக்க வேண்டும். முடியாது என்பது முனகல். முடியாது என்னும் முனகல் குரலை முளைக்கும் போதே நசுக்கிவிடு. அதை வளர விட்டால் உன்னை வளர விடாது. முடியாது என்கிற அந்த சிந்தனை உங்களுடைய நெஞ்சிலே தங்குமானால் நீங்கள் உயர வேண்டும் என்பதற்கான அந்த வாய்ப்பே இல்லாமல் போகும். எனவேதான் சொன்னான் அந்த கவிஞன், முடியாது என்னும் முனகல் குரலை முளைக்கும் போதே நசுக்கிவிடு. மின்னல் இடியை வானம் மறுத்தார், வானத்திலே மின்னல் வருகிறது, இடி வருகிறது. வானம் மறுத்தார், மழையும் இங்கே வருவதில்லை. மழை வருவதற்கு காரணம் இடியையும் மின்னலையும் வானம் தாங்கிக் கொண்டிருப்பதனால் தான் மழை வருகிறது. வானமலைகளை மறுக்குமானால் மழை வருவதற்கு வாய்ப்பில்லை. என்னால் முடியும் என்னும் எண்ணம் எந்நேரமும் மறவாதே என்று சொன்னான் அந்த கவிஞன். எனவே வாழ்க்கையில் நீங்கள் உயர வேண்டுமானால், வாழ்க்கையை சாதிக்க வேண்டுமானால், சாதித்தவர்களுடைய பட்டியலை எடுத்து பாருங்கள். சாதித்தவர்களுடைய இந்த பட்டியல் உங்களுக்கு உந்து சக்தியை தர வேண்டும். சிந்து இருமுறை ஒலிம்பிக்கிலே பெற்ற பத்திரம் இந்த உலகம் பார்க்கிறது சிந்துவை நோக்கி. 2 குழந்தைகளுக்கு தாயான பிறகு குத்து சண்டையிலே வெற்றி பெற்றவரை பார்க்கிறது இந்த உலகம். எனவே நினைத்து பார்க்க வேண்டும். என்னாலும் நம்மை பற்றிய அந்த பெயர், நம்முடைய குடும்பத்தினுடைய பெயர், நம்முடைய சந்ததியுடைய பெயர் வரலாற்றில் இடம்பெற வேண்டுமானால் சாதிக்க வேண்டும். கூகுளுக்கு பிச்சை பேசப்படுகிறார். அதை போல எந்த துறையிலே போனாலும் அங்கே அடையாளம் பதிக்கப்பட வேண்டும். நீங்கள் பதிக்கிற அடையாளம் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் பெற்றோருக்கு, உங்கள் குடும்பத்திற்கு, இந்த நிறுவனத்திற்கு என்பதை உணருங்கள் என சொல்லி வந்திருக்கிற உங்களை கிங்ஸ் பொறியியல் கல்லூரியுடைய சார்பில் வரவேற்று, எந்நாளும் எந்த நிமிடமும் உங்களோடு நாங்கள் இருப்போம். எங்களோடு நீங்கள் வாருங்கள், வாழ்க்கையிலே உயருங்கள் என சொல்லி வாழ்க்கை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Your words are really true to the core, and if the youngsters like you follow the words, you can achieve greater laurels. I hope our students will be positive always to designate
goodness on the earth. Thank you, sir. Dear students, now we are at the very important moment of celebration. In order to encourage the students to achieve greater heights in studies, many awards are being offered to students in honor of their excellence in education. King of Kings is one of the prestigious awards being rendered every year in recognizing the all-round performance of the students. We have large-scale parameters to select the students for this award. Now, I'd like to have our principal, Dr. J. Kapudha Vijayaswamy, to announce the winner of King of Kings Award. Good morning, all of you. I'm happy to announce King of Kings Award 2021 to this August gathering. The nominees for King of Kings 2021 were Ms. K. Maria from Civil Engineering Department, Ms. E. Jivika from CSE Department, Mr. Melvin Charles from EC Department, Ms. Sindhu from EEE Department, and Mr. Thirupurai from Mechanical Department. The selection criteria is based on the following parameters: academic performance, conference publications, project expo awards, library utilization and professional society activities, sports achievements, extension activities contribution, gate score, value added certifications, placement, contribution to institution and department. And out of these 5 nominees, I am very glad to announce that Ms. E. Jivika of CSE Department has secured 80 marks out of 100 and has won King of Kings Award for the batch 2017-21. Congrats. Okay, students, give a big round of applause for a special achievement in this college, which is a prestigious award secured by Jivika of our college. And now I request our secretary, Dr. Paul Alindran, to give away the sheet to the prestigious winner of King of Kings Award. Ms. E. Jivika is receiving the award of our King of Kings from our secretary, Dr. Paul Alindran. We really congratulate the achievement of Jivika. Thank you, sir. Achieving placement at the end of education is the goal of every college students. Many of our students are achieving this distinction of getting placement in top-notch corporate companies. Here are few of our students who have achieved the placement in TCS. Now I request our principal, Dr. J. Kapudha Vijayaswamy, to honor the placed students with the gifts as encouragement. I'm very glad to announce that our final year 2022 batch students of 4 students of CSE department they selected at TCS, and the placement orders will be issued by our secretary. Ms. Selvarani of the final CSE. She has got the placement in the TCS and she's receiving a gift from our secretary, Dr. Paul Alindran.
He Hariharan, final CSE receiving the kit. Give a big applause, please, students. And here is Mr. T. Vikramkumar of final CSE. Is to receive the gift from Secretary Dr. Ram in honor of 18 years to TCS. The director for final CSE is receiving the gift from Secretary Dr. Ram. Thank you, sir. And they are standing as a role model for all of us to completion the TCS. And this is a prestigious corporate company. And the students, the ratios, we should see you on the stage with the brief honors at the end of your course. Congratulations, CSE team, CSE HOD, faculty members and staff. Now, we are going to recognize another students who has achieved a 12th rank in university examinations April May 2020, and to give away the shield to the winner, to the achiever of 12th rank, we request Dr. R. Rajendra to give away the shield to G. Saranya. G. Saranya. It is G. Saranya in the CSE. Has secured a 12th rank in university examinations. And really another honor for all of us. G. Saranya of the PG CSE has secured the 12th rank in university examination April May 2020. And Kings is really proud to have the students like you. Thank you, sir. Thank you, madam. 2021-2022 கல்வியாண்டில் சேர்ந்திருக்கிற மாணவர்களுடைய டாப்பர்ஸ் லிஸ்ட் will be presented by Professor Radhakrishnan. Thank you, sir. And here we have a big list of toppers of different batches. I'd like to call Ms. K. Shalini of the CSE branch. With a 188 cutoff. The next, Nityashree, B.M. Nityashree, with a 189.5 cutoff. CSE department. And V. Swati from the ECE with a 185.5 cutoff. And Ashwin, S. Ashwin of ECE department with a 184. Mr. P. Kumaresa of CSE department with a 183. And Mr. Krishnamurthy of the ECE department with a 181. With you, of course.
Thank you, ma'am. Take it first. Miss R. Bhumika of a CS department with the 169.5. And Mr. V.S. Manibali of a CS department with the 170. And Mr. K. Vishal of a CS department with the 171.5. And Ms. R. Shamila of a CS department with the 169. Let's cut off. Shamila. And Mr. V. Surendran of a CS department with the 169.5. And Mr. S. Sundaresan of a mechanical department with the 170.5. And Ms. K.T. Gayatri of a triple department with the 174. Let's cut off. And Mr. P. Aguilar of a mechanical department with the 169.5. And Ms. R. Ashwini of an easy department with the 169. So parents, really proud to congratulate all of you. And we wish you to achieve many laurels in the upcoming days. Thank you, my dear students. Honorable Secretary Sir, respected Principal Madam, HODs, staff members and dear first year students. It's my privilege to recollect the Supreme Principal of the Tirukkural, Ennendri Kondrathum Uivandam Uivillai, Sennendri Kondra Magatte. I feel proud to propose vote of thanks on this occasion. Here I remind one more Tirukkural, Fine Tooka Seida Udavi, Nine Tooki, Nanmai Kadalai Peride, is most appropriate one to our management. Our college was established in the year 2001 by Raj Educational Trust. Our management remains strong in our policy of no donation, no capitation, and have focused providing quality education to the poor and underprivileged students of this region. I proudly say King's entered its 21st year of academic excellence in this academic year 21-22. On this occasion, we are thankful to our management towards their selfless dedication for the institutional family. I express our sincere thanks to Secretary Sir for his guidance and support. Thank you, sir. We are very much thankful to our Principal Madam who motivates and leads us our way at our campus. Thank you, Madam. Our gratitude to Administrative Officer Mr. S. Rajappa sir for his support. Thank you, sir. Thanks to all department HODs, faculties and the supporting staff members who have extended their efforts in making this day a grand success. Our heartfelt thankfulness to all the parents for your trust in choosing our college to assist you in the education of your children. We hope that our college will be a blessing to your children. Quoting Padma Shri APJ Abdul Kalam's Vision 2020, dream transform into thoughts, thoughts transform into action. I direct all first year students to step in with a dream and make it a reality. We are very much proud to thank the achiever of King of Kings Award and the praised students in TCS. We hope you are the role model for elders gathered in front of us. Last but not least, I express our sincere gratitude to the Almighty for making this event happen. Once again, I thank one and all on behalf of King's family. Thank you.